ஆவடி துணை மின் நிலையத்தில் தீ விபத்தால் துண்டிக்கப்பட்ட மின் விநியோகத்தை சீர் செய்ய 16,000 கிலோவாட் திறன் கொண்ட டிரான்ஸ்பார்மர் வரவழைக்கப்பட்டு அதனை பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், இந்த புதிய டிரான்ஸ்பார்மரை அமைப்பதற்கு எத்தனை நாட்கள் பிடிக்கும்னு அதிகாரிகள் சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் சேதமடைஞ்ச அந்த பழைய டிரான்ஸ்பார்மரை அப்புறப்படுத்தும் பணிகள் நடக்குதா? ஆவடி அடுத்த பட்டாபிரம் சேக்காடு பகுதியில் 110 கிலோவாட் திறன் கொண்ட மின் நிலையத்தில் தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. குறிப்பாக நேற்று இரவு 11 மணி அளவில் பவர் கண்ட்ரோல் கேபிள் மின்கசிவு காரணமாக பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 16,000 கிலோவாட் திறன் கொண்ட மின்மாற்றி ஒன்றில் வானுயர கரும்புகை வெளியேறி பயங்கர சத்தத்துடன் கொழுந்துவிட்டு தீயானது எரிய துவங்கியது. இதனால் பட்டாபிராம், சேக்காடு, கோபாலபுரம், கக்கஞ்சி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சேர்ந்த 46,000 வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்த 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவைக்கப்பட்டு 2.5 மணி நேரம் போராடி தீயானது கட்டுப்படுத்தப்பட்டது. முதற்கட்டமாக இன்று காலை பழுது ஏற்பட்ட மின்மாற்றிகளை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. இதற்கிடையே இந்த திருமுடிவாக்கம் தொழிற்பேட்டையில் இருந்து இந்த 16,000 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியானது தற்போது வரவைக்கப்பட்டுள்ளது. இதனை பொருத்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அடுத்த 2 நாட்களில் இந்த பணியானது முடிவு பெறும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தற்போது நேற்று துண்டிக்கப்பட்ட மின்சாரத்திற்கு மாற்றாக ஆவடி காமராஜ் நகர், அதே போன்று மிட்டனமல்லி போன்ற பகுதிகளில் இருந்து தற்காலிகமாக மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2 தினங்களில் இந்த பணிகள் முடிவு பெற்று இந்த மின் இணைப்பு சீர் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிரியதர்ஷினி, புதிய மின்மாற்றி பொருத்தும் பணி மும்மரமா நடந்து வருது. 2 நாட்கள்ல இந்த பணிகள் முடியும்னு அதிகாரிகள் சொன்னதா குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவீன்.